أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது. இன்றைக்கு 5000 பேர் ஃபேஸ்புக்ல உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா அது இப்ப லிமிட் பண்ணி அவன் லிமிட் பண்ணலன்னு வைங்க. ஃபேஸ்புக்கார அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார். விளங்கிட்டா? அவன் லிமிட் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்ப ஒரு குறைச்சிட்டாராம். விளங்கிட்டா? அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள சகோதரர், பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸால கணக்கெடுக்கல நினைக்கிறோம், அப்படி இல்லை. பேருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல போட்டு நீ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் உங்க தலையில பதிஞ்சிட்டா அது என்ன மாதிரி பதியும் மனசுல? அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும்? ஊட்ட ஆரம்பிக்கும். நாளை பொழுதுல அது உங்களுக்கு நட்பாக அது மாறும். அந்த சிந்தனையில இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்படும். நட்பென்றால் என்னன்னு தெரியாது. உயிர் நட்பு, உண்மையான நட்பு, எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது. உண்மையிலேயே ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமானதுக்கு, நீ ஒருவரிடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவன் நெருங்கிய நண்பன் அல்ல. இது வரைவிலக்கணம். நீ ஒருத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது, அவன் நண்பனாக இருக்கலாம், உனது நெருங்கிய நண்பன் அல்ல. ஏன்? நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான், வேறமாய் நினைக்க வாய்ப்பு இருக்குது என்றதுதான் காரணம். அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும்? சாதாரண மனிதர்கள் ஒருவர், சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர். நீ விளங்கப்படுத்த கூடாது என்பதல்ல, ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டி இருக்குதோ அவன் உண்மையான நட்பு, அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது. இப்படி ஏதாவது வரைவிலக்கம் நம்மகிட்ட இருக்குதா? நமக்கு நட்பை பத்தி எல்லாம் எந்த வரைவிலக்கம் இல்லை. அது போற போக்குல நட்பாகிறது, அப்படி போற போக்குல உடைஞ்சிருது. ஆனாட்டா நேற்று இருந்தா இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டா, இவனும் பேணல்ல அவனும் பேணல்ல, எதுவும் பேணல. இவரும் பேணிருக்க மாட்டாரு, அவரும் பேணிருக்க மாட்டாரு, கடைசியில துரோகத்துல முடியும். எல்லா நண்பனும் மோசம் தான்ன்றது. நட்பை பேணுன்ற ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ், நீங்க யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம் என்றான். நட்பு அல்லாஹ் உறவு லிஸ்ட்ல கொண்டு போடுறான். அப்படின்னா என்ன? ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு பிஸ்கட் இருக்கு, வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்டுருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவங்க நீங்க சாப்பிட்டது தெரியும், ஒன்றும் தெரியாது. ஹராமா ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல, சலாம் சொல்லி போய் உட்காந்தீங்க, பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமா இருக்கு, அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. வணங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ இப்படி போற டைம் எல்லாம் அதை காலி பண்ணிட்டு வரலாருவீங்களே, சரியா? இப்ப வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ உங்களோட உள்ளத்துல இது ஹராமா ஹலாலா மார்க்க சட்டம் என்ன? நீங்க அனுமதியே கேட்கறது இல்லை, போனா அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே. இந்த லெவல்ல என்ன ஹராமா ஹலால்? அல்லாஹ் தஆலா சொல்ற உங்க நண்பருடைய வீட்டில் சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்லாஹ் அங்க என்ன சொல்ல வரானா? அங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது? வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சட்டத்தை விளங்கப்படுத்துறான். இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தா நாளைக்கு நீங்க முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, அங்க வைக்காதீங்க, அவர் வந்தா எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டுல பேசுற அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்கன்னு வைங்களேன். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அங்க நட்போண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்க செய்யறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் விளங்கா. நம்ம பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? எங்க பிரிக்கிறது இல்லை, எதை பத்தியும் போற போக்குல போறது, முற்றத்துல முற்றது, எதை பத்தியும் வரைவிலக்கணம் தெரியாது. எதை பற்றியும் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவப்பட்டுட்டு திருந்தலாம். இருக்கிற 60 வருஷத்துல எப்ப திருந்துறது?